இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்களோட பொங்கல் ரிலீஸ் படங்களை பற்றி தான். அந்த படங்களோட வெற்றி மற்றும் தோல்வி இதை பற்றி தான். ஸோ இதில் முதல் வீடியோவாக யார் இது பேச போகிறோம் அப்படின்னா நம்ம தளபதி விஜயோட பொங்கல் படங்களை தான் பேச போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பொங்கல் படங்கள்லாம் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துலேருந்து தொடங்கி இப்போது 2025 வரைக்கும் அவங்களோட படங்கள் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, என்னென்ன படங்கள் வெற்றி தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போது தளபதி விஜயோட முதல் பொங்கல் படம் 2000 அப்படின்னு பார்த்தா கண்ணுக்குள் நிலவு 2000 வருஷத்தில் ரிலீஸ் ஆன படம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபாசில் இயக்கத்தில் வெளியான படம். அதே காம்பினேஷன் காதலுக்கு மரியாதை பிச்சிட்டு போச்சு, அவ்வளோ பெரிய வெற்றி. ஆனால் அதற்கு உல்டாவாக கண்ணுக்குள் நிலவு ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு. நிறைய விஜய் ரசிகர்கள் வழக்கம் போல் இந்த படம் ஹிட்டு தான் தெரியுமா அப்படின்னு இப்போ இருக்க பசங்களாம் கேட்பாங்க. பட் அந்த படம் மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜயோட அடுத்த பொங்கல் படம் 2001 வருஷம், கிட்டத்தட்ட சரியாக ஒரு வருஷம் கழித்து அடுத்த வருஷமே ரிலீஸ் ஆன படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சித்திக் இயக்கத்தில் விஜய், சூர்யா, வடிவேலு எல்லாரும் நடிச்சிருந்த படம். இந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. 200 நாட்களுக்கு மேலே ஓடின பிரம்மாண்டமான வெற்றி படம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸு. அந்த வெற்றிக்கு யார் காரணம்னு நமக்கும் தெரியும். இசைஞானி இளையராஜாவோட இசை, அதுக்கப்புறம் வைகை புயல் வடிவேலோட காமெடி, விஜய், சூர்யா அந்த கேஸ்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அடுத்ததாக அவருடைய பொங்கல் ரிலீஸ் படம் எப்போ அப்படின்னா 2003 வருஷம் பொங்கல். அந்த பொங்கலுக்கு கே செல்வபாரதி இயக்கத்தில் அவர் நடித்த வசீகரா படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. வசீகராவும் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி படம் தான். நிறைய பேர் அது தோல்வி படமா அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு வெற்றி படம் மாதிரியான ஒரு சித்தரிப்பு தான் இருக்குது. அது காரணம் அந்த படத்தில் வர காமெடி காட்சிகளை நம்ம ஆடியன்ஸ் அப்படி ரசிக்கிறாங்க. விஜய், வடிவேலோட காமெடி காட்சிகளை. பாட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஆனால் படம் ஃப்ளாப் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தூள் வேறு லெவலில் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு அப்படிங்கிறதும் மறுக்க முடியாது. ஸோ வசீகரா ஒரு ஃப்ளாப் மூவி தான். விஜயோட அடுத்த பொங்கல் ரிலீஸ் சரியாக 2 வருஷம் கழித்து 2005 வருடம் ரிலீஸ் ஆன ஒரு படம் திருப்பாச்சி அப்படிங்கிற படம் தான். நம்ம இயக்குனர் பேரரசோட முதல் படம், அறிமுக படம். உண்மையாலுமே இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு. 175 நாளில் 200 நாட்களுக்கு மேலே ஓடிச்சு. அந்த படம் அந்த அளவுக்கு ஒரு தகுதியான படமானு கேட்டால் அது முதல் ஒரு நாள் முன்னப்பண்ண தான் இருந்துச்சு. ஆனால் 2வது நாள் 3ஆம் நாள் படத்தோட சாங்ஸும் குறிப்பாக தங்கச்சி சென்டிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. ஸோ திருப்பாச்சி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு துளி கூட சந்தேகமே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த பொங்கலுக்கே 2006 வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் ஆதி அப்படிங்கிற படம். திருமலை வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர் ரமணாதான் இயக்கியிருந்தார். இந்த படம் ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்கு. ஸோ இந்த படம் எவ்வளோ பெரிய டிசாஸ்டர்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இப்போ இருக்கிற பசங்களுக்கு விஜயோட சுறா தான் ட்ரோல் மெட்டீரியலாக சொல்லுவாங்க. ஆனால் 90s கிட்ஸ்க்கு தெரியும் ஆதி ட்ரோல் மெட்டீரியலாக மாறிச்சு அப்படின்னு. அவ்வளோ பெரிய தோல்வி படம் அது. ஆனால் அதற்கு அடுத்த வருடமே 2007 வருஷமே பார்த்தீங்கன்னா அப்படியே உல்டாவா ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா வெற்றி படத்தை கொடுத்தார் விஜய். அந்த படத்தின் பெயர் போக்கிரி. பிரபுதேவா தமிழில் இயக்குனராக முதல் முறையாக அறிமுகமான படம். படம் பிச்சுக்கிட்டு போச்சு, அவ்வளோ பெரிய ஹிட்டு. சாங்ஸு, பிஜிஎம், விஜயோட ஸ்டைலு, மாசு எல்லாமே கரெக்டாக பேக்கேஜாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த படம் 200 நாட்களுக்கு மேலே ஓடின மெகா வெற்றி படம். அடுத்ததாக விஜயோட பொங்கல் படம் எது அப்படின்னா 2009 வருடம் ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த போக்கிரி வெற்றி கூட்டணி அப்படியே தொடர்ந்துச்சு. படத்தின் பெயர் வில்லு. பிரபுதேவா இயக்கத்தில் விஜய் நடித்த 2வது படம். நயன்தாராவோட கிளாமர், வைகை புயல் வடிவேலோட ஹியூமர் எல்லாம் சேர்ந்து கூட அந்த படத்தை காப்பாற்றவே இல்லை. மிகப்பெரிய ஒரு அல்ட்ரா டிசாஸ்டர்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப், அட்டர் ஃப்ளாப் மூவி தான் அந்த வில்லு. அடுத்ததாக 2011 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் விஜயின் காவலன் அப்படிங்கிற படம். இந்த படம் ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னு ஹிட்டு படமாகவும் சொல்ல முடியாது, மிகப்பெரிய அட்டர் ஃப்ளாப்பர் அப்படி சொல்ல முடியாது. விஜய் தொடர்ந்து தோல்வியில் இருக்கும்போது அவரை கொஞ்சம் லேசாக அப்படியே காப்பாற்றிட்ட ஒரு படம் அப்படி தான் சொல்லணும். ஒரு ஆறுதல் பரிசு சொல்லலாம். ஸோ காவலன் ஒரு டீசனான வெற்றி படம் அப்படிங்கிறதா உண்மை. சரியாக ஒரு வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா 2012 வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் தான் நண்பன். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் அவர் நடித்த ஒரு வெற்றி படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி அளவுக்கு ஆகா ஊக மிரட்டலான வெற்றி கிடையாது, ஒரு நல்ல வெற்றி படம். காவல் அளவுக்கு ரொம்ப சுமாராகவும் போல் ஓரளவு நல்லாவே போச்சு.
பட் இருந்தாலும் கூட துப்பாக்கி அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடையாது, காவலாளர்களுக்கு சுமாரான வெற்றி கிடையாது. அந்த மீடியமான ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது இந்த நண்பன் படம். அடுத்ததா 2014 வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் தான் விஜயின் ஜில்லா. இந்த படம் கிளாஸ் யாருன்னா நமக்கே தெரியும், வீரம். ஸோ அந்த டைம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை என்ன அப்படின்னா, வீரம் படம் தான் உண்மையான வெற்றி படம், ஜில்லா படம் வந்து தோல்வி படம் அப்படிங்கிறது தான். ஆனாலும் கூட நிறைய விஜய் சொல்லுவாங்க, ஏப்பா அப்படி பார்த்தா 100வது நாள் வெற்றி விழா பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்கல்ல, அந்த படம் எவ்வளோ பெரிய வசூல் தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த படம் ஒரு தோல்வி படம் தான். உதாரணம் சொல்லணும்னா அந்த படத்தின் இயக்குனர் ஆர்டி நேசன் அதுக்கப்புறம் என்ன ஆனார்னே தெரில. ஸோ ஜில்லா ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் தான். அடுத்ததாக விஜய்க்கு 2017 வருஷம் பொங்கலுக்கு தான் படம் வந்துச்சு. படத்தின் பெயர் பைரவா. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட ரிசல்ட்னு உங்களுக்கே தெரியும். இந்த படம் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு படமாக இருக்க வேண்டியது. ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டைட்டில்லேருந்து விஜயோட கெட்டப்லேருந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏமாற்றதே கொடுச்சு. சரி படமாக எப்படின்னு பார்த்தா படம் ஓகேவாக ஓரளவு நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த டைம் பீட்டா ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா புரட்சியெல்லாம் வந்து இந்த படத்தை டைல்யூட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த படம் வந்து அட்லீஸ்ட் காவலன் மாதிரியாச்சு டீசெண்டான ஹிட் ஆகிருக்கணும். பட் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் வருத்தம் கலந்த உண்மை. அடுத்ததாக விஜய்க்கு பொங்கல் ரிலீஸாக ஆகிய படம் தான் பல வருடங்கள் கழித்து ரிலீஸ் ஆன மாஸ்டர். 2021 வருஷம் ரிலீஸ் ஆன படம். நம்ம லோகேஷ் காஜ் இயக்கத்தில் அவர் நடித்த ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 9 மாதம் லேட்டு இந்த கொரோனா வந்ததால். ஸோ தியேட்டர் ரிலீஸ் பண்ண வேணாம், ஓடி ரிலீஸ் பண்ணி எவ்வளோ பேர் சொல்லியும் கூட இந்த படம் தியேட்டர் மெட்டீரியல், என் ரசிகர்கள் நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ மாஸ்டர் வந்து தான் அதற்கு முன்னாடி தேங்கி இருந்த அந்த தியேட்டர் ஓட்டத்தை, இனிலாம் தியேட்டர்லாம் அவ்வளோதான்பா மக்களாக வரமாட்டாங்க, ஓடியில் பார்த்து பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னபோது மாஸ்டர் படத்தை இறக்கி விட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை உள்ளே இழுத்தாங்க. ஸோ அந்த படம் 250 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகி மாபெரும் வெற்றி படம் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரிசு, அதாவது 2023 வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம். அஜித்தோட துணிவும் நடுவில் பூந்து பார்த்தீங்கன்னா குட்டையை குழப்பினாங்க. ஆனாலும் கூட துணிவு படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதே சமயம் வாரிசு படம் கிரிஞ்சோட உச்சமாக இருந்துச்சுடா சாமி அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் என்னன்னா நம்ம துணிவு படம் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடிக்குள்ளே தான் வசூல். ஆனால் வாரிசு 300 கோடிக்கு மேலே வசூலாச்சு. அது காரணம் விஜயோட அந்த புல்லிங் ஃபேக்டர். விஜய்னாவே குழந்தைகள், இளம் பெண்கள், இளைஞர்கள், பத்தாவது குறைக்கு அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை இந்த படத்தை பார்த்துடும். போதாக குறைக்கு வந்து இது ஒரு குடும்ப படம், விஜயும் பிரகாஷ் நடிச்சுக்கோங்க, சத்தம் நடிச்சுக்கோங்க, இந்த மாதிரியான காரணிகளாக சேர்ந்து அந்த படத்தை வந்து கொண்டாட வச்சுது, குறிப்பாக சாங்ஸு. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா வாரிசு இன்னொரு ஜில்லா மாதிரியான ஒரு படமாக இருந்துக்க வேண்டியது, படமாக அப்படி தான், ஆனால் வெற்றிகரமான ஒரு படமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதுதான் விஜயோட பொங்கல் ரிலீஸ் வெற்றி தோல்வி படங்களோட அந்த பட்டியல். 2000 வருஷத்துலேருந்து 2024 வரைக்கும் நம்ம சொல்லிக்கோம், 25 வரைக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு எந்த விஜய் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுல பிடிச்ச படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.